பாத்தியா, நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல, பகரமாச்சு கேக்கமாச்சு. இப்ப கட்டு பிரேக் இல்லாம பண்ண போறேன். ஃபுட் எக்ஸ்பிரஸ் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. காயின்ஸ் கிடைக்கும் டே அண்ட் நைட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். சீக்கிரமா பொன்டன் கிட்ஸ் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க, அப்புறம் என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் டே பிக்னிக். அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. பசங்க எல்லாரும் சேர்ந்து என்ன டிசைட் பண்ணிருப்பாங்கன்னா, அவங்க பிக்னிக் போலாம் அப்படின்னு. அதனால குட்டி கட்டு சிங்கியோட வீட்டுக்கு ஒரு பெரிய மேட்டை தூக்கிக்கிட்டு போறாங்க. அப்புறம் அவங்க 2 பேரையும் கூப்பிடுறா. கட்டு சிங்கி, வெளிய வாங்க. எங்க இருக்கீங்க? கட்டு சிங்கி. கட்டு சிங்கி 2 பேருமே வெளிய வராங்க. அட குட்டி, வந்துட்டியா? ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அனக்கு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே சிங்கி. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே கட்டு. சேம் டு யூ குட்டி. சரி, இவங்க 2 பேரும் எங்க வரல? எங்க எங்க அவங்க? என்னது? அவங்க வந்திருப்பாங்க. இதுக்குள்ள அவங்க கூட தான் வீட்டுக்குள்ள இருப்பாங்கன்னு நினைச்சேன். என்ன, அவங்க 2 பேரும் இன்னும் வரலையா? அது வரைக்கும் உள்ள வா குட்டி. அம்மா நமக்காக ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அப்படியா? சரி வா, நாம போய் பாப்போமா. கட்டு சிங்கி குட்டிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஸ்நாக்ஸும் காட்டுறாங்க. பாத்தியா குட்டி, அம்மா சாண்ட்விச் அதுக்கப்புறம் மஃபின் செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஆமா கட்டு, அம்மா நமக்காக ஹோம்மேட் சௌமின் செஞ்சு கொடுத்திருக்காங்க. அதுவும் ரொம்ப ருசியா இருந்தது. அப்ப செமையா இருக்க போகுது. நான் கலரிங் பாக்ஸ கூட மறக்காம எடுத்து வச்சுக்கிறேன். நாம எல்லாருமே டிரா பண்ணி கலர் பண்ணலாம். அட சிங்கி, நாம எல்லாமே டிரா பண்ணலாம். அப்புறம் அங்க இருக்க பொருட்களை பார்த்து நம்ம டிரா பண்ணலாம். ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதுக்குள்ள அங்க பண்டி மற்றும் ஹரி வராங்க. ஆமா, நாம இன்னைக்கு நிறைய விளையாட்டு விளையாடுவோம். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஃப்ரெண்ட்ஸ். நானும் உங்ககிட்ட ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்லிக்கிறேன். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. பசங்களா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க போல இருக்கு. சரி சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. டைம்க்கு திரும்பி வந்துருங்க. ஓகே. அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே அவங்க அவங்களோட பொருட்களை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் பார்க்ல போய் பார்த்தா ஆல்ரெடி அங்க கிளைமேட் நல்லா இருந்ததால நிறைய பேர் இருப்பாங்க. சில பேரு விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சில பேரு அவங்க பேரண்ட்ஸோட வாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வா, கிளைமேட் எவ்வளவு நல்லா இருக்குல்ல. கட்டு, அப்புறமா பேசலாம்டா. எனக்கோ குட்டிக்கோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு இந்த மேட் போடுறதுக்கு. இங்க பாரு, இந்த மேட் ரொம்ப பெருசா இருக்கு. வேற யாரையாவது ஹெல்ப் கேளு. நான் இங்க ஊஞ்சலாட போறேன், அவ்வளவுதான். கட்டு, நாம அப்புறமா கூட விளையாடலாம். ஆனா நாம பிக்னிக் பண்ண தானே வந்திருக்கோம். ஊஞ்சல்ல தினமும் விளையாடுறோமே. ஆஹா, சரி சரி, இப்பவே எல்லா வேலையும் செய்றேன். கட்டு சிங்கி மற்றும் குட்டி 3 பேருமே சேர்ந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அந்த மேட்டை போடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹரி மற்றும் பண்டி பேக்ஸ்ல இருந்த லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாம் வெளியே வைக்குவாங்க. அவங்க 2 பேரும் அந்த வேலையை முடிச்சிட்டு அவங்களும் வந்துடுறாங்க. அதே நேரத்துல மரத்து மேல இருந்து ஒரு திருடன் ஒரு பாக்ஸ கையில எடுத்துக்கிறான். அதே நேரத்துல சிங்கி மற்றும் குட்டி அந்த பாக்ஸஸ கொண்டு போலான்னு வந்து பாக்குறாங்க. அப்பா, என்ன இது? நாம எல்லாரும் 5 பாக்ஸஸ் தானே கொண்டு வந்தோம். இங்க பார்த்தா 4 இருக்கு. என்ன யோசிக்கிற? வா, டிஃபன்ஸ் கொண்டு போலாம். என்ன பண்ற? குட்டி, பாத்தியா, வெறும் 4 லஞ்ச் பாக்ஸஸ் தான் இருக்கு. ஆனா நாம 5 கொண்டு வந்தோம்ல. ஆமா ஆமா. அப்ப சிங்கி அங்கே கீழே விழுந்த ஒரு சாண்ட்விச் துண்ட பாக்குறா. ஒரு சாண்ட்விச் பீஸ் கீழே விழுந்திருந்தது மட்டும் இல்லாம அங்க யாரோ சாப்பிடுற சத்தமும் கேக்குது. அப்புறம் அவங்க 2 பேரும் மரத்து பின்னாடி போய் பாக்குறாங்க. பிடிச்சிட்டேன். அங்க வேற யாரும் இல்ல, அங்க இருந்தது மோண்டி. அவன் இவங்களோட சாண்ட்விச்சஸை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. மாண்டி, நீயா? டேய் மாண்டி, எங்களை கேட்காம எங்களோட சாண்ட்விச்சஸ் எதுக்குடா எடுத்து சாப்பிடுற? இவ்ளோ சாப்பிட்டா மறுபடியும் இன்னும் குண்டாயிடுவ. நான் கேட்டா நீங்க கொடுத்துருப்பீங்களா என்ன? எது எப்படியோ இந்த சாண்ட்விச் ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோண்டி அங்க இருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்களும் மோண்டிய பிடிக்கிறதுக்காக பின்னாடி ஓடுறாங்க. அட மோண்டி, நில்லுடா. எங்களை கேட்காம எங்க சாண்ட்விச்சஸ் எடுத்து சாப்பிடுறியா? சிங்கி, போட்டோ விடு. சும்மா அவனை துரத்திட்டு இருந்தா நம்ம பிக்னிக் கூட செலிப்ரேட் பண்ண முடியாது. ஆனா நம்ம சாண்ட்விச்சஸ் இப்ப போய் கேட்டா மட்டும் கிடைச்சிட போதா? இன்னும் நிறையவே டிஃபன் பாக்ஸ் இருக்கு. அதுவே நம்ம சாப்பிட்டுக்கலாம். வா. சிங்கி மற்றும் குட்டி திரும்பி போறாங்க.
அப்ப பார்த்தா பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்க லஞ்ச் பாக்ஸஸ ரெடி பண்ணிருப்பாங்க. பாக்ஸஸ்ல இருந்து எல்லா உணவையும் எடுத்து வெளிய அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பாத்தியா குட்டி சிங்கி, நாங்க பாய்ஸ் எவ்வளவு அழகா வேலை பண்ணிருக்கோம். ஆமா ஆமா, ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க நீங்க, தெரியுமா? அப்படின்னா வாங்க நாம பிக்னிக்கு போகலாம். ஹே, பசங்க எல்லாருமே சேர்ந்து உட்கார்றாங்க. சரி வாங்க நாம டிராயிங் பண்ணலாம். அது கூட பார்க்ல விதவிதமான விஷயத்த, ஆளுங்கள இதெல்லாம் பார்த்து நம்ம டிரா பண்ணலாம். ரியலிஸ்டிக்கா செம்மையா இருக்கும். ஆமா, நான் அந்த ஊஞ்சல்ல விளையாடிட்டு இருக்க அந்த குழந்தைய வரைய போறேன். அந்த மரத்தை பாருங்களேன், அது எவ்வளோ ஆர்டிஸ்டிக்கா இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். அப்படி என்ன இருக்கு ஆர்டிஸ்டிக்? நீ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிற பண்டி? இங்க பாருங்க, இங்க பாருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ பிக்னிக் வந்திருக்கோம். வாவ், கிரேட் ஐடியா பண்டி. வாங்க நாம இப்ப ஆரம்பிக்கலாம். பசங்க சூப்பரா டிராயிங் பண்றாங்க. அப்புறம் அம்மா பண்ணி கொடுத்த மஃபின்ஸ கூட அவங்க சாப்பிடுறாங்க. அதுக்குள்ள எல்லாருமே ரொம்ப அழகான டிராயிங்ஸ பண்ணி முடிச்சிருப்பாங்க. பாத்தியா, நான் அந்த டாக வரைஞ்சிருக்கேன். நல்லா இருக்குல்ல? கட்டு, இங்க பாரு, நான் அந்த ஃப்ளவர் கார்டனை வரைஞ்சிருக்கேன். மாலி அங்கிள கூட சேர்த்து வரைஞ்சிருக்கேன். அப்புறம் இது பாத்தீங்களா, ஊஞ்சல்ல விளையாடுற குழந்தை. நான் வரைஞ்ச இந்த மரத்தை நீங்க கொஞ்சம் பாருங்களேன். அப்படியா, நான் பண்ண டிராயிங்க பார்க்க நீங்க எல்லாரும் இப்ப தயாரா இருங்க. ஆஹா, காட்டு பண்டி. எங்க பாத்தியா, நாம எல்லாருமே பிக்னிக் பண்ற டிராயிங். பண்டியோட டிராயிங்ல எல்லாருமே உட்கார்ந்து பிக்னிக் பண்ற மாதிரி இருந்தது. வாவ், எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்க பண்டி. ஆமா ஆமா, செம்மையா இருக்கு. நாம இந்த டிராயிங்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கலாம், சரியா? நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே பிக்னிக்கோட டிராயிங் இது. ஓகே, சரி வாங்க சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. எனக்கு தெரியும் கட்டு, நீ பேக் பண்ண லஞ்ச் பேக்கை பார்த்ததுல இருந்தே எனக்கு ரொம்பவே பசியாதான் இருக்கு. பசங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா, அப்ப எதுக்காக லேட் பண்றீங்க? வாங்க சாப்பிடலாம். ஓகே, ஆனா எல்லாரும் கைய பிடிங்க. மொத கைய சானிடைஸ் பண்ணுங்க. குட்டி எல்லாருக்குமே சானிடைசரை கொடுக்கறா. எல்லாரும் சானிடைஸ் பண்ண பிறகு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வாவ், என்ன ருசியா இருக்கு தெரியுமா? ஆமா, நல்ல வேளை அந்த மோண்டி இந்த பாக்ஸை எடுக்கல. அப்படியா, நீங்க ஏதாவது என்ன மிஸ் பண்ணீங்களா? மோண்டி அங்க பார்த்ததும் எல்லாருமே ரொம்ப பயந்து போறாங்க. மோட்டி, இப்போ உன்னை எங்களோட லஞ்ச கொண்டு போக நாங்க விட மாட்டோம், ஓகே? ஆஹா, அப்படியா, சரி. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் டே பிக்னிக் வந்திருக்கீங்கல்ல? உங்களோட பிக்னிக்கு நீங்க என்ன எதுவும் இன்வைட் பண்ண மாட்டீங்களா? சொல்லுங்க. இல்ல, கண்டிப்பா இல்ல. நீ எங்களுக்கு கேட்காமலே எங்க சாண்ட்விட்ச் சாப்பிட்டுட்ட. ஆனா பாருங்க, அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு கேண்டியை கொடுக்குறேன், எல்லாருக்கும் கொடுக்குறேன். என்ன கேண்டிஸா? சரி, அப்போ நீ எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். என்னது? ஆனா இந்த சாக்லேட்ஸ்ல கூட அவன் வேற ஏதாவது வச்சிருப்பான். இல்ல இல்ல, நான் எதுவும் உங்களை கிண்டல்லாம் பண்ணல. நிஜமாவே நீங்க என்ன ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஓகே மோண்டி, சரி வா எங்க கூட உட்கார்ந்து சாப்பிடு. எங்க கிட்ட நிறையவே லஞ்ச் இருக்கு. அப்புறம் மோண்டி ரொம்பவே சந்தோஷப்படுறான். மோண்டி கூட அவங்க கூடவே போய் உட்கார்ந்து சாப்பிடுறான். அதுக்கப்புறம் அவங்க எடுத்துட்டு வந்த நிறைய கேம்ஸ வச்சு விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஆமாங்கட்டு, இது வரைக்கும் இருந்ததுல இதுதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே. நீங்க என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் செட்டே ஆகாது. பாத்தீங்களா இவன? நாம இவனுக்கு இரிட்டேட்டிங். ஆமா, இவனே பெரிய குரங்கு மாதிரி இருக்கான். ஓ ஜிங்கி, இது உனக்கான ஃப்ரெண்ட்ஷிப் டே கிஃப்ட். நான் இதை உங்ககிட்ட கொடுக்க மறந்தே போயிட்டேன். என்னது? எனக்காக கிஃப்டா? அப்படின்னு சொல்லி கிஃப்ட வாங்கி அவ ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அதுக்குள்ள பொம்மை பல்லி இருக்கும். அத பார்த்ததோ சிங்கி பயந்து கத்திடுறா. ஐயோ பல்லி! நான் குரங்குனா நீ பல்லி. பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு மோண்டி மறுபடியும் அங்க இருந்து ஓடிடுறான். டேய், உன்னை நான் விட மாட்டேன்டா. வீடு சிங்கி. சரி, டைம் ஆயிடுச்சு, நாம வீட்டுக்கு போல. அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போலாம் போலாம். பசங்க எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.